இன்று தமிழகத்திற்கே ஆகஸ்ட் 15ல கிடைத்த விடுதலை அப்படி சுதந்திரங்கிறத சொல்றதை விட தமிழகத்திற்கு இன்றுதான் சுதந்திரம் கிடைத்த நாள். அடுத்ததாக நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற அம்மாவின் ஆன்மா நான் பேசுகிறேன். மிஸ்டர் ஓபிஎஸ் இஸ் நெக்ஸ்ட் அண்ட் நிரந்தர சிஎம் அவர்தான். ஏஐடிஎம்கே பொதுச் செயலாளரும் மாண்புமிகு மதிப்பிற்குரிய சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். இந்த விடுதலை நாள் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, பொன்மனச் செம்மலால் செல்வி டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு கோடானு கோடி தொண்டர்கள் இருக்கின்ற நமது அஇஅதிமுகவிற்கு கிடைத்த விடுதலை, கிடைத்த சுதந்திரம். ஏன்னா நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோல விட்டேன். இதே ரெட்பிக்ஸ் தான் வைரலா அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போ அம்மா ஆன்மா பேசுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனையை உறுதிப்படுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நான் சுப்ரீம் கோர்ட்டில் செய்வேன் என்று நான் அன்றைக்கு ஆடியோல சொன்னேன். அது இன்று நடந்தது. நான் சொன்னது நடக்கல, அம்மா நடத்தி வச்சிருக்காங்க. அம்மா தான் நடத்தி வச்சிருக்காங்க. என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு ஓட போறாங்க. ஜெயில் அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு, ஸ்பெஷல் கோர்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு, ஸ்பெஷல் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ண போறாரு கர்நாடகா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். சரண்டருக்கு டைம் கேட்குறாங்க. நான் அங்கே போய் வாரண்ட் வாங்குவேன், கர்நாடகாவில் போய் மறுபடியும் போய். அதாவது மரணத்தை ஏற்படுத்தி தவறான சிகிச்சையை தந்து தவறான கிரானிக் டயபெட்டிக்காக இருக்கக்கூடிய நமது விடிவெள்ளி, நமது புரட்சி தல்வி, அதாவது 100 ஆண்டுகள் வாழக்கூடிய நமது அம்மாவை இந்த இயருக்குள்ளேயே தள்ளி சப்டியூரல் ஹெமரேஜை ஏற்படுத்தி மரணத்தை விளைவித்து டெத்தை ஏற்படுத்தி கொலைகாரி தான் சசிகலா. நான் வழக்கு தொடுத்தவன் தான். அம்மாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறேன் என்று வழக்கை தொடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஸ்பெஷல் நன்றிகள், இதயம் நெஞ்சார்ந்த நன்றிகள் உண்மையான விசுவாசியாகிய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு. ஏனென்றால் எனது அடுத்த கோரிக்கையான உச்சநீதிமன்ற சிட்டிங் ஜட்ஜை வைத்தே விசாரணை கமிஷன் அம்மாவின் மரணத்தில் அமைப்பேன் என்று சொன்னவர் மிஸ்டர் ஓபிஎஸ். அவருக்கு உச்சநீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்களின் சார்பாக அவருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞராகிய ஆர் கிருஷ்ணமூர்த்தி நான் ஓபிஎஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த வழக்கில் நான் மறுபடியும் அதை எக்மோர் கோர்ட்ல போய் அதை ப்ரொசீட் பண்ணி 304லையும் 337 2 செக்ஷன்லையும், அதாவது மரணத்தை ஏற்படுத்தல், ஆட்சி, அதிகாரம், சொத்து அத்தனை அபகரிக்க அந்த பிரிவில் அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவதற்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் நடவடிக்கை எடுக்க உள்ளேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நடந்து முடிஞ்சது. இன்றைக்கு நீதியரசர் பினாக்கி சந்திரகோஷ், நீதியரசர் அமிதவராய் தான் தமிழகத்துக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்து தமிழகத்தை அஇஅதிமுகவை சிறிதாக அடித்து கொண்டிருந்த அம்மாவுக்கு மரணத்தை ஏற்படுத்தி கொலைகாரி சசிகலா கும்பல் மன்னார்குடி மாஃபியாவிடமிருந்து தமிழகத்தை மீட்டு கொடுத்த நீதியரசர்கள் பினாக்கி சந்திரகோஷ் அண்ட் அமிதவராய்க்கு தமிழக மக்களின் சார்பாகவும் நாங்க தான் உண்மையான அதிமுக. உண்மை என்ன ஏடிஎம்கே ஓபிஎஸ் தான், நாங்க தான் ஏடிஎம்கே. எங்களது அஇஅதிமுக கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய மனதில் சோல் இஸ் நோ மோர் ஹானரபிள் டாக்டர் செல்வி புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆன்மாவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக எம்எல்ஏ குறைந்தபட்ச பலத்தை நீங்கள் பிரயோகித்து சிறை வைக்கப்பட்ட அத்தனை எம்எல்ஏக்களும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு தோச்சிட்டு வெளியில வந்துருங்க. பிரைவேட் டிஃபென்ஸ்ல நாங்க உங்களை பாதுகாக்கிறோம். யாரும் அங்க இருக்காதீங்க. யார் இருந்தாலும் சசிகலாவையும் அடிச்சு உதச்சி தள்ளிட்டு நேர ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்துருங்க. போயஸ் தோட்டத்துக்கு போங்க. அங்க போய் தொண்டர்களாகிய நாம் அனைவரும் சசிகலா சம்பந்தப்பட்ட அனைவரையும் இடித்து வெளியில் இடுவோம். போயஸ் தோட்டத்தை நினைவில்லமாக ஆக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார் ஓபிஎஸ். அதை செய்வோம். ஒரு கணம் கூட போயஸ் தோட்டத்தில் இருப்பதற்கு சசிகலாவுக்கு அருகதை இல்லை. உடனடியாக தொண்டர்கள் செல்வோம், போயஸ் தோட்டத்தை மீட்போம்.